விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் உயிராக நினைத்தவரின் துரோகம் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்து இன்னும் அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்க எப்போதுமே ஒருவரை நம்பினால் அறக்குறையாக நீங்கள் நம்ப மாட்டீர்கள். அவர்கள் மீது முழுமையான ஒரு பாசத்தை வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் நல்லவர்கள் தானா முதலில் சோதித்து பார்ப்பீர்கள். நல்லவராக தோன்றிவிட்டார்கள் என்றால் அவர்கள் மீது நீங்கள் உயிரையே வைத்து விடுவீர்கள். அந்த அளவுக்கு ஒரு பைத்தியமான ஒரு அன்பை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களாக மட்டுமே வாழ்க்கைக்குள்ளே இருப்பீர்கள். தங்களின் உயிரையே அவரிடம் ஒப்படைத்து விடக்கூடியவர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் ராசிக்கு 7ஆம் வீடான களத்திர மற்றும் கூட்டுஸ்தானத்தில் ராகுவின் நிழலோ அல்லது பாப கிரகங்களின் பார்வையோ பதிகின்ற போது நீங்கள் யாருக்காகவும் எதையும் செய்ய துணிந்தீர்களோ, யாரை உங்களுடைய மறுபாதியாக நினைத்து வாழ்ந்தீர்களோ அவரே உங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை அரங்கேற்றி கொடுத்திருப்பார். இது உங்களுடைய காதல் வாழ்க்கையில் உங்களுடைய காதல் துணையாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கை துணையாக இருக்கலாம், ஏன் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்காக கூட நீங்கள் எல்லாத்தையும் செய்து கொடுத்திருப்பீங்க. ஆனால் அவர்களை உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களிடம் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்களை அவர்களுடைய பெயரில் எழுதி வாங்க வேண்டும் சில சதி திட்டங்களையும் தேவையில்லாத அவமானங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருப்பாங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் யாரைத்தான் உயிருக்கு உயிராக நம்பினீர்களோ அவர்களே உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை தேடி கொடுப்பார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்திருக்கவே மாட்டீர்கள். உலகமே என்னை எதிர்த்தாலும் இவர் என்னை கைவிட மாட்டார் என்று நீங்கள் யாரை ஆழமாக நம்பினீர்களோ அவர்களிடமிருந்து வந்த ஏமாற்றம் உங்களை நெஞ்சில் ஈட்டியால் குத்தியது போன்ற ஒரு வழியை உங்களுக்குள்ளே தேடி கொடுத்திருக்கும். அந்த ஒரு வழியானது உங்களுடைய மனதிற்குள்ளே இன்னும் இருந்து உங்களுக்கு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாக்கி கொண்டே தான் இருக்கும். இந்த ஒரு துரோகம் உங்களை அழிப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. நீங்கள் கண்மூடித்தனமாக வைத்த பாசத்திற்கு ஒரு கடிவாளம் போட வேண்டும் என்பதற்காகவே பிரபஞ்சத்தால் நடத்தப்பட்ட ஒரு கசப்பான ஒரு பாடமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டே தாங்க இருக்கும். உங்களுக்கு பண விஷயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் எது தெரியுமோ? தனக்காரகனான குருவும் 2ஆம் வீடான தனஸ்தானத்தின் அதிபதியும் பலவீனமடைந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பால் சிறந்த பெரும் தொகையை யாரையோ நம்பி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் ஏமாந்து போயிருப்பீங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க பொதுவாகவே உழைப்பிற்கு அஞ்சாத ஒரு நபர்கள். எந்த விதமான தொழிலையோ எந்த விதமான வேலைகள் கடின வேலையை கொடுத்தால் கூட அதனையும் நீங்கள் செய்ய தயாராகக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் பணத்தை கையாள்வதில் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக இருப்பீங்க. அதனால் உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஒரு பணத்தை விட்டு விடுவீங்க. இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன், உடனே தருகிறேன் என்று உருகியவர்களிடம் உங்களுடைய சொந்த தேவைகளை கூட தள்ளி வைத்துவிட்டு நீங்கள் கொடுத்த பணம் இன்று வரை திரும்ப வராமல் இழுக்கடிக்கப்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் கொடுத்த மாத கணக்கில் பணமானது இருக்கும். நாளை தந்து விடுகிறேன் என்று உருகி கண்ணீர் மல்க வாங்கிய ஒரு பணமானது உங்களுடைய கையில் இன்னும் வராமல் இருந்து கொண்டே தான் இருக்கும். கேட்கப்போனால் உனக்கு கொடுத்ததே பெரிய தப்பு என்று உங்களையே குற்றவாளியாக காட்டியிருப்பார்கள். இந்த ஏமாற்றம் உங்கள் பொருளாதாரத்தை மட்டும் கிடையாது, மனிதர்களின் மீதான உங்களுடைய நம்பிக்கையையும் உலுக்கி போட்டிருக்கும். உங்கள் குடும்பத்திலும் மறைக்கப்பட்ட சில உண்மைகளும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். 4ஆம் வீடான சுகம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் சனியின் ஆதிக்கம் அல்லது வக்ர கிரகங்களின் தொடர்பு ஏற்படும் போது உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய குடும்பத்திற்குள்ள சில ரகசியங்களும் மறைக்கப்பட்ட உண்மைகளும் உலா வந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் குடும்பத்திற்காக அத்தனையும் இழந்து உழைத்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களை உங்களிடம் சில முக்கியமான விஷயங்களை மறைத்து உங்களை தனிமைப்படுத்திய நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கும். அதனை இப்பொழுது நினைத்து பார்த்தால் கூட அவ்வளவு கோபங்கள் அவ்வளவு கவலைகள் அந்த ஒரு மனிதரின் மீது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். பின்னொரு நாளில் அந்த உண்மைகள் உங்களுக்கு தெரிய வந்தபோது இவ்வளவு காலம் நம்மிடம் இதை மறைத்து விட்டானே, அப்படி என்றால் நாம் இந்த ஒரு வம்சத்திற்கு யார் என்ற ஆழமான ஒரு வேதனையும் ஏமாற்றமும் உங்களுடைய மனதை பாட்டி எடுத்து கொண்டிருக்கும். நாமளும் இந்த ஒரு குடும்பத்தில் தான் இருக்கிறோம், நாமளும் இந்த ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதனாக இருக்கிறோம், உழைத்து கொடுக்கிறோம், எல்லா விதமான நல்லதிலும் கெட்டதிலும் பங்கேற்று கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனையை என்னிடம் இருந்து மறைத்தார்கள் என்று உங்களுக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத மன ரீதியான பிரச்சனைகளும் உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கொண்டுமே தான் இருப்பீர்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கிறதா இல்லையா, இதெல்லாம் சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நீங்கள் மறைந்திருந்த அதிர்ஷ்டமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிக்கும். விருச்சிகம் ராசிக்கு இதுவரை 8ஆம் வீடான மறைவிட ஸ்தானத்தில் முடங்கி கிடந்த அதிர்ஷ்ட கட்டங்கள் யாவும் இனிமே ஒரு முழுமையான விழித்து கொள்ளப் போகின்ற அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். நமக்கு மட்டும் அதிர்ஷ்டமே இல்லை, நாம் தொட்டதெல்லாம் நஷ்டமாகிறது என்று கலங்கிய உங்களுக்கு இனி எதிர்பாராத திருப்பு முனைகள் உங்களை தேடி வந்துவிடும். அது போதுமான அளவுக்கு சில நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். பூர்வ புண்ணிய பலன்கள் கைகூடுவதால் நீங்கள் எப்போதோ செய்த தர்மங்களும் உங்களுடைய நற்செயல்களும் இப்போது உங்களுக்கு யோகமாக மாறப்போகிறது. நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். புதையல் போல மறைந்திருந்த வாய்ப்புகள், தடைப்பட்டு கிடந்த பணவரவுகள் மற்றும் கை நழுவி போனதாக நினைத்த அத்தனை பாக்கியங்களும் இனிமே உங்களை தேடி தானாகவே ஓடி வரக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நிச்சயமாக வரவும் ஆரம்பிக்கும். விதியின் சக்கரம் உங்களுக்கு சாதகமாக சுழலத் தொடங்குவதால் உங்களின் கஷ்டங்கள் யாவுமே மறைக்கப்பட்டு மறைந்து அதிர்ஷ்டத்தின் முழு அருளையும் நீங்கள் அனுபவிக்கும் காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். அது போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுக்குள்ளே தேடி கொடுத்து நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை போகவும் வைக்கும். உங்கள் தொழிலிலும் ஒரு எதிர்பாராத வெற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். கர்மஸ்தானமான 10ஆம் வீட்டில் ஏற்படும் சுபகிரகங்களின் பார்வையாலும் ஜீவன காரகனான சனியின் அனுகூலத்தாலும் உங்களுடைய தொழில் அல்லது உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாகவும் ஆரம்பிக்கும். இதுவரை முடங்கி கிடந்த வியாபாரம் இனிமேல் புதிய வேகத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் எது செய்தாலும் வியாபாரத்தில் போதுமான அளவுக்கு லாபங்கள் கிடைக்க மாட்டேங்கி எதில் கை வைத்தாலும் பிரச்சனைகள் தான் ஏற்படுகிறது என்று கூறிக்கொண்டிருந்த உங்களுடைய ராசியில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தொழில்களில் இனிமேல் நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கும். ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி உங்களுக்குள்ளே உண்டாகி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். உங்களை பின்தள்ள நினைத்த போட்டி நிறுவனங்கள், போட்டியாளர்கள், எதிரிகள் உங்களுடைய வேகத்தை கண்டு மிரண்டு போவார்கள். இவனுக்குள்ளே எப்படி இவ்வளவு பெரிய திறமை வந்தது என்று உங்களை நினைத்து அரண்டு போகக்கூடிய அளவுக்கு நன்மைகளானது நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல வருடங்களாக காத்து கொண்டிருந்த பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் தடையின்றி உங்களுடைய கைக்கு வந்துவிடும். கூட்டுத் தொழில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இரட்டிப்பாகவும் ஆரம்பிக்கும். முருகனின் அருளால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தைரியமானது அதிகரிக்கும். விருச்சிகம் ராசியின் அதிபதியான செவ்வாயின் உறைவிடமான தமிழ் கடவுள் ஸ்ரீ முருகப்பெருமானின் அருள் பார்வை உங்கள் மீது பரிபூரணமாக பதிகிறது. கடந்த கால தோல்விகளால் உங்களுக்குள்ளே ஏற்பட்டிருந்த ஒரு விதமான பயமும் மனப்பதற்றமும் இனிமேல் முற்றிலும் நீங்கவும் ஆரம்பிக்கும். சிங்கத்தின் கம்பீரமும் அஞ்சாத நெஞ்சமும் உங்களுக்குள்ள மீண்டும் பிறக்கப் போகிறது. அதனால் போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுக்குள்ள உருவாகும். எந்த விதமான சவாலையும் எதிர்ப்பையும் நேருக்கு நேர் சந்தித்து முறியடிக்கும் அசாத்திய தைரியம் உங்களுக்குள்ள ஊற்றெடுக்கும். அதனால் நீங்கள் எந்த விதமான விஷயத்தில் கால் வைத்தாலும் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் பெற்று விடுவீங்க. எப்படியும் செவித்து விடுவோம் என்ற நேர்மறையாற்றல் உங்களுடைய ரத்தத்தில் கலந்ததாகவே இருக்கும். முருகனின் வேல் உங்களுக்கு காவல் அரணாக நிற்பதால் எதிரிகளின் சூழ்ச்சிகள் யாவும் தவிடு பொடியாக கூடிய அளவுக்கு நன்மைகளானது நடக்கும். உங்கள் முகத்தில் ஒரு தெய்வீக தேஜஸும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே குடியேறவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா? உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். ஏதேனும் கவலைகள் கஷ்டங்கள் இருந்தால் அதனையும் தெரிவியுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.